வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 25 விழுக்காடு வரியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பொருட்கள் மீது 26 விழுக்காடு வரியை தற்போது அமெரிக்க அதிபர் விதித்திருக்கிறார். இந்திய பொருட்கள் மீது 26 விழுக்காடு வரியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய யூனியனுக்கு 20 விழுக்காடும், சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 34 விழுக்காடும் வரியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானுக்கு 24 விழுக்காடு வரியும், தைவானுக்கு 32 விழுக்காடு வரியும் விதிக்கப்படும் என்று தற்போது ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். மிகவும் குறைந்தபட்சமாக பிரிட்டனுக்கு 10 விழுக்காடு மட்டுமே வரியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக பிரிட்டனுக்கு 10 விழுக்காடு வரியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சிறிய நாடுகளான வியட்நாம், கம்போடியா, இலங்கை, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் தற்போது அதிக வரியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாம் நாட்டிற்கு 46 விழுக்காடு வரியும், கம்போடியாவிற்கு 49 விழுக்காடு வரியும் விதித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை நாட்டிற்கு 44 விழுக்காடும், பாகிஸ்தானுக்கு 29 விழுக்காடும், தாய்லாந்திற்கு 36 விழுக்காடு வரியானதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு அறிவிப்பால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வல்லுநர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு அறிவிப்பு பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தும் எனவும் பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருக்கின்றனர். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தும் எனவும் பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருக்கின்றனர்.